இன்றைய நற்செய்தி, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. யோபு 42:2. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துகள். யோபு தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தும் திடமான விசுவாசத்தோடு இந்த வசனத்தை அறிக்கையிடுகிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்கிறார். யோபு தன் வாழ்வில் அனுபவித்த வேதனைகள் அவனை சுக்கு நூறாக உடைத்தன. ஆனால் உடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் நொறுக்கப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனை விட்டு பின்வாங்காமல் உறுதியாய் ஆண்டவரை பிடித்துக் கொண்டவனாக, தேவரீர் நீர் அனைத்தையும் செய்ய வல்லவர் என்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் சில சமயங்களில் எதுவும் நடக்கவில்லை, காலங்கள் கடந்து போய்விட்டது, செபித்து பார்த்தேன், விடை கிடைக்கவில்லை, என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படாதா என்று ஏங்கி தவிக்கும் உங்களுக்காகத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை தருகிறார். நான் செய்ய நினைத்தது தடைபடாது என்கிறார். நம்மால் முடியாததுதான் தேவனால் எல்லாம் கூடும். யோபு சகலத்தையும் இழந்த போதும் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று திடமாய் விசுவாசித்தான். ஆம், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பற்றி ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கும் பாடுகள், வேதனைகள், பிரச்சனைகளால் தடுத்து நிறுத்த முடியாது. யோபு இறுதியில் இரண்டத்தனையான ஆசியை பெற்றது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இன்றே ஆசீர்வதிப்பார், இரட்டிப்பான நன்மைகளை தருவார். May God bless you. Amen. Download ShareChat.